முல்லைத்தீவு மாவட்டத்தின் முருகண்டி பிள்ளையார் கோயில் சூழல்ல அமைந்திருக்கிற கழிப்பிடம் சம்பந்தமான ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தேன். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். அதுக்கான பதிலா இந்த காணொளி இருக்க போது முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 22ஆம் நாள் 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஈழத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முருகண்டி பிள்ளையார் கோயில் சூழல்ல அமைந்திருக்கிற கழிப்பிடம் மிக மோசமான நிலையிலே இருக்குது என்றுதான் நேற்று முன்தினம் காணொளி பதிவிட்டிருந்தேன். அந்த காணொளி பதிவிட்டு 48 மணி நேரம் கடந்திருக்குது. இந்த 48 மணி நேரத்துக்குள்ள அந்த கழிப்பிடத்தை யாருமே போய் பார்க்கலையா? அதிகாரிகள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கலையா? என்ன நடந்திருக்குது என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில இந்த காணொளியில ஒரு குரல் பதிவு மூலமாக உங்களுக்கு தரப்போறேன். முருகண்டி பிள்ளையார் கோயில் சூழல்ல இருக்கிற ஒரு அண்ணா எனக்கு அந்த குரல் பதிவை அனுப்பி இருக்கிறார். வணக்கம் பவனிசன். 2 நாட்களுக்கு முன் நீங்க வந்த முருகண்டி பிள்ளையார் ஆலயவளாக மலசல கூட பற்றின தகவல் உண்டு உங்களோட யூடியூப் தளத்தில் வந்து பதிவு செய்திருந்த நீங்க அதற்கு தீர்வாக இன்றைய தினம் பிற்பகல் 3-4 மணி அளவில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து அதனை உடனடியாக விரைந்து பார்வையிட்டிருக்கின்றார்கள். அதனை 2 நாட்களில் அந்த மலசல கூடத்தினுடைய பணிகளை வந்து சீர் செய்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக வந்து நம்பிக்கை கருத்துக்களை கூறி சென்றிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி. சரி, இந்த குரல் பதிவை கேட்டிருப்பீங்கள். உங்கள நிறைய பேருக்கு இது இனிப்பான செய்தியா தான் இருந்திருக்கும். ஏனென்றால் நீங்களும் இதில் அதிருப்தி அடைந்து, வெறுப்படைந்து, கோபம் அடைந்து நாளாந்த பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள். எனவே அப்படியானவர்களுக்கு எதிர்காலத்தில் இந்த கழிப்பிடம் சீரமைக்கப்பட போகுது என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிக்கு போய் அந்த பகுதியில மக்களோடு கலந்துரையாடியதை பார்க்க முடியுது. அடுத்த கட்டமாக விரைவில் அந்த கழிப்பிடத்தை சீரமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்திருப்பது என்பது உண்மையிலே மகிழ்ச்சியானது. அத்தனை அதிகாரிகளுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு அடிப்படையான கேள்வி, ஒரு செயல் நடக்க போது இனியும் பவனீசன் இதை பற்றி கதைக்கணுமா என்றதை நீங்க கேட்கலாம். ஆனா என்னுடைய கேள்வி என்னென்றால், ஏற்கனவே அந்த முருகண்டி பிள்ளையார் கோயில்ல இருக்கிற அந்த கழிப்பிடம் தொடர்பான முறைப்பாடுகள் போயிருக்குது. அது 1-2 போயிருக்கு. இன்றைய நாள்ல பார்க்க வந்த எல்லார்ட்டையுமே அந்த முறைப்பாடுகள் போயிருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த முறைப்பாடு ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த முறைப்பாட்டை யாரிடம் கொண்டு போய் முன்வைத்தார்களோ அந்த முன்வைக்கப்பட்ட அதிகாரியோ அல்லது யாரோ ஒருவர், அந்த நபர் ஏன் இந்த கழிவிடத்தை சீரமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடையில? நீங்க பாருங்க, ஒரு காணொளி பதிவிடப்பட்டு மேலிடங்கள்ல இருக்கிறவர்கள் அந்த குறிப்பிட்ட நபர்களை கேள்விக்கு உட்படுத்தி அதை விட மக்கள் வெறுப்படைந்த சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியதற்கு பிறகுதான் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வாரார்கள். அப்படி ஒரு எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பவர்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும், போற பயணிகள் வந்து மனதிருப்தியோட போகணும், முகம் சுளிக்க கூடாது போன்ற எண்ணங்களோட அவர்களால் ஏன் செயற்பட முடியாம இருந்திருக்கின்றது என்னுடைய ஒரு கேள்வி. எனவே இது தொடர்பான உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். சரி, விரைவில் அது நடக்கணும். அது நடந்து மக்கள் முகம் சொலிக்காம அந்த கழிப்பிடத்தை பயன்படுத்தணும் என்றது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பும் என்னுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். அடுத்தது இந்த இடத்துல குறிப்பாக ஒன்று சொல்லணும். அந்த கழிப்பிடம் ஒரு அரச கட்டமைப்புக்கு கீழே இருந்தாலும் கூட அந்த கழிப்பிடத்தை பயன்படுத்துறவர்கள் மக்கள், நான், நீங்கள், அது போல அந்த பகுதியால பயணம் செய்கிற அத்தனை பேருமே அந்த கழிப்பிடத்துக்கு உரிமையானவர்கள் தான். எனவே அந்த கழிப்பிடத்தை நாங்க பயன்படுத்தும் போது எதிர்காலத்துல எங்களுடைய வீட்டில் இருக்கிற கழிப்பிடத்தை நாங்க எப்படி பயன்படுத்துவோமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கழிப்பிடத்துக்குள்ள போறீங்களா, அங்க போய் நீங்க அதுல பயனடைந்ததற்கு பிறகு வெளியில வரும்போது அந்த கழிப்பிடம் நீங்கள் போகும்போது எப்படி சுத்தமா இருந்ததோ அதே மாதிரியே சுத்தமாக்கி போட்டு வரணும். அப்படி செய்யப்படுமாக இருந்தா அது நீடிக்கும். ஆனா நீங்க அவதானிச்சு பாருங்க, எல்லா கழிப்பிடங்களும் 1 மாதம் தாண்டினதுக்கு பிறகு அது அப்படியே சடதியா மாற்றமடைந்து அது மோசமான நிலைக்கு போகுது. அங்க இருக்கிற பராமரிப்பாளர்களும் கூட அதை சரியாக
சரியாக பராமரிக்கிறது இல்லையான்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுந்து நிக்குது. ஏனென்றா அவர் ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்து கொண்டிருப்பாராக இருந்தா அதுல பாதிப்பு இருக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஒரு நபரிடம் 20 ரூபாய் கட்டணம் அறவிடப்படுது, எனவே அது அவர்கள் சுத்தம் செய்தே ஆகணும். அப்படி சுத்தம் செய்யாம இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்தது, நேற்று முன்தினம் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே கருத்துக்களை போய் பாருங்கோ. நிறைய கருத்துக்கள், தம்பி அப்படியே வவுனியா பேருந்து திரைப்படத்துக்கு போங்கோ, அப்படியே யாழ்ப்பாண புதிய பேருந்து திரைப்படத்துக்கு போங்கோ, அங்க போங்கோ இங்க போங்கோன்னு சொல்லி பொது கழிப்பிடம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கழிப்பிடங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அதுவும் மோசமான நிலையில தான் இருக்கிறது, அந்த கழிப்பிடத்துல 40 ரூபாய் வாங்குறார்கள், இந்த கழிப்பிடத்துல 50 ரூபாய் வாங்குறார்கள் என்று மக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். சாதாரணமா கழிப்பிடம் கொஞ்சம் காலமாக ஆக சாதுவா பழுதுபட்டு கொண்டு போகும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றா ஒரு வீட்டில இருக்கிற ஒரு கழிப்பிடம் கூட பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அதனுடைய மாற்றம் வரும்போது 3000-4000 பயணிகள் ஒரு நாளைக்கு அந்த பகுதியால போய் வரும்போது அதுல 1000 பயணிகள் அந்த கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது அதனுடைய தன்மையில இருந்து மாறுபட்டு கொண்டு வரும். எனவே அப்படியான சூழ்நிலை இருந்தாலும் கூட சுத்தமாக அதை வச்சிருக்க வேண்டியது, மக்கள் அங்க போய் முகம் சுளிக்காத அளவுக்கு வச்சிருக்க வேண்டியது பராமரிப்பவர்களினுடைய பொறுப்பு. ஒரு 50% அந்த இடத்தை பராமரிப்பவர்களினுடைய கையில இருக்குதுண்டா 50% மக்களினுடைய கையில இருக்குது. இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம் இருந்து அந்த கழிப்பிடம் சுத்தம் செய்யப்படாம இருக்குதுண்டா உடனடியா நீங்க அதை காணொளியா பதிவு செய்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்கோ, சமூக ஊடகங்களூடாக வெளிப்படுத்துங்கோ. யாழ்ப்பாணத்துல கழிப்பிடம் சீரற்ற நிலையில இருக்குதா அதை வெளிப்படுத்தி அதுக்கு யார் பொறுப்பானவர்களோ அவர்களை குற்றம் சாட்டி காணொளி போடுங்கோ. அப்படி போட்டா தான் நடக்குதுண்டா அப்படித்தான் செய்யணும். என்ன அப்படியான அதிகாரிகளை சிக்கலுக்கு உட்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் அல்ல, அதை செய்ய வைக்கிறது அவர்களினுடைய பொறுப்பு. அவர்கள் செய்து கொண்டிருந்தா நாடு நல்லா இருக்கும், அந்த பகுதியால வாரவர்கள் அதுல பயனடைந்து போவார்கள். இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, சில வேளைகள்ல அந்த பகுதியில ஓய்வெடுக்கிறதுக்கு கூட சில பேர் வரலாம். என்ன சில பேருக்கு மத நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு சரி இந்த ஒரு இடம் ஓய்விடமா இருக்குதுன்னு போட்டு அந்த பகுதியால அந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வெடுத்து அங்க இருக்கிற நிறைய கடைகளுக்கு வருமானத்தை கொடுத்து போவோம்னு யோசிப்பார்கள். ஆனா அப்படி வாரவர்களுக்கு அந்த இடம் சீரான நிலையில இல்லை என்று தெரிந்தால், அந்த கழிப்பிடம் சரியா இல்லை என்று தெரிஞ்சால் அந்த இடத்துல நிக்காம போவார்கள். அப்ப அந்த இடத்துல இருக்கிற கடைக்காரர்களுடைய வருமானம் குறையும். அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற கடையிடம் இருந்து கட்டணம் அறவிடப்படும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி கட்டணம் அறவிடப்படும் போது அவர்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் அந்த கட்டணத்தை அறவிடுகிறவர்களுடைய பொறுப்பு. எனவே அவர்கள் அதை சரியா செய்யாட்டி எல்லா வகையிலுமே இது பாதிக்கும். இதுக்கு பொறுப்பானவர்கள் ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது அந்த கழிப்பிடத்தை மேற்பார்வை செய்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்றதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்றேன். இந்த காணொளியை பார்த்த நீங்கள் இந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா இல்லையான்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த சமூக ஊடக பதிவுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான அதிகாரிகள் உடனடியாக அங்க போய் நடவடிக்கை எடுக்க முனைகிறத நீங்க எப்படி பார்க்கிறீங்கள் என்றதையும் உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கள். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.